Hi, sir. My name is Efren B. Beni. I am studying in automobile engineering third year. ஹாய் கேஸ், என் பேர் மெலிபின். நான் வந்து இப்போ கரண்ட்லி சிஏ பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ இந்த மீட்டிங் சார். யூ கேன் ப்ரொசீட் வித் யுவர். Sir, what is the reason to choose the CA field? CA field ஏன் choose பண்ணீங்க? என்னோட ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக எல்லாரும் எல்லாம் முடிச்சுட்டு என்ன எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி டுவெல்த்தில் யூஸ் டு டிசைட். ஸோ வென் ஐ வாஸ் திங்கிங் ஐ தாட் ஆஃப் டேக்கிங் காமர்ஸ் குரூப். ஸோ நார்மலி இஃப் யூ டேக் காமர்ஸ் குரூப் த பிக்கஸ்ட் திங் இஸ் த சிஏ. ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் எல்லாருமே எதுக்கு வாழ்கிறோம், நம்ம ட்ரீம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது லைக் காமர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் ஃபீல்ட் போகலாம், ஒரு ஐடி போகலாம், ஒரு சிஏ எடுத்துகிட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஏர்னிங்கும் ஒரு ரெஸ்பெக்டும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் கொடுக்குற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஏவாக தான் இருந்துச்சு. ஸோ நார்மலி ஐ யூஸ் டு ஜம்ப் டு தட் சிஏ எடுத்துட்டேன். ஸோ இன்கேஸ் நமக்கு ஃபியூச்சரில் கூட ஒரு இண்டிபெண்டி நம்மளா தனியாக எடுத்து பண்ணிக்கலாம், யாரையும் நம்பி இருக்க வேணாம். ஸோ அதனால மை ஆப்ஷன் வாஸ் சிஏ. உண்மைதான், கஷ்டம்தான். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் டுவெல்த்தில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டாக இருந்தாலும் இல்லை காலேஜில் டாப்பராக இருந்தாலும் சிஏ கிளியர் பண்ணுறது கஷ்டம்தான். இட்ஸ் பேஸ்ட் ஆன் என்ன சொல்கிறது, நம்ம மெமரி தான். பல ஏகப்பட்ட நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் எப்படி பார்த்தீங்க இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இயர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சிஏல ஏகப்பட்ட செக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றுமே நம்ம வந்து படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்காது. நம்ம ஸ்கூல் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம படிச்சுட்டு போகிறதா வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கான்செப்ட் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம், பட் வர்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அட்டம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸே ஒரு 2-3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல முடிச்சிட்டாங்க. ஸோ அதுவும் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் லிட்டரலி சொல்லும்போது கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம் தான். நார்மலாக பார்க்கும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா சிஏங்கிறது. ஸோ டஃப் தான், டஃப் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கரெக்டாக படித்தோன்னா முடிச்சிடலாம். அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே டுவெல்த்தில் எப்படி எடுப்போம், எது ஈஸி அப்படிங்கிற பார்த்து எடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நானும் அக்கௌண்ட்ஸ் எடுத்தேன். ஏன்னா எனக்கு சயின்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப தலையை சுற்றி கொண்டு வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ தாட் ஆஃப் டேக்கிங் அக்கௌண்டிங்ஸ். அண்ட் அதில் வந்து அது எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு, அக்கௌண்ட்ஸ் புதுசாக தான் இருந்துச்சு. அண்ட் படித்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும்போது நம்ம அப்படியே அடுத்தது ஸ்டெப் என்ன அப்படி பார்த்து சிஏ. ஸோ அது அப்படியே எடுத்து, ஸோ அதான் மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அதிகம். இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு ஆடிட்டிங் அந்த மாதிரி வெளியே போனீங்கன்னா நம்ம நார்மலாக சின்ன பசங்களாக தான் இருப்போம். நம்ம இப்போ தான் பர்சீவ் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சுட்டு பர்சீவ் பண்ணிருப்போம். நம்மளே மரியாதையாக கொடுத்து சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க, ஆடிட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மரியாதையே நமக்கு இன்னும் நம்ம முடிச்சு வெளியே வரும்போது இன்னுமே இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நம்ம கிட்ட தான் வந்து கேட்பாங்க, என்ன இருந்தாலும் அவங்க ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வந்து பேசுவாங்க. ஸோ அந்த சைனுக்கு அவ்வளோ வேல்யூ. ஸோ அக்கௌண்டிங் லைக் அந்த ஃபீல்டில் அப்படியே போய், ஸோ அந்த ஃபீல்டில் அப்படியே பிடிச்சி சிஏங்கிறது டாப்புங்கிறனால அப்படி எடுத்துணும். ஓகே. உங்களுக்கு அட்வைசஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ண சில விஷயங்களை தப்பு பண்ணதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு காலேஜ் டைமில் ஆம்பிளான டைம் இருக்கும். மார்னிங் போகிறீங்க, 4 o'clock வரைக்கும் காலேஜ் இருக்கும். தென் யூஆர் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியெல்லாம் பாருங்கள். ஏன்னா என்னோட டைம்லேயும் நான் அதே மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன், ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். காலேஜ் போனேன், வந்தேன், சுற்றிட்டு இருந்தேன், டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ ஐ ரெக்கமெண்ட் நான் பண்ணதப்ப நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணுங்க, ஏன்னா காலேஜ் லைஃப் தான் என்ஜாய் பண்ணணும், அதை விட்டு அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஷேர்ஸு அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு 1 hour ஒரு ½ hour யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை பற்றி கற்றுக்கோங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் கடைசியில் கை கொடுக்கறது காசு மட்டும்தான். ஸோ நீங்கள் இது பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லாமே இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் ஐடி பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் கோடிக்கணக்கில் ஷேர்ஸ்லேயே சம்பாதிக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். பட் நம்ம டஃப் ஷெடியூலில் எதுவும் பார்க்க முடியறதில்ல. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் வெடி உலகம் வந்து ஒரு நீங்கள் இப்போ காலேஜில் ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க.
வெளிய போகும்போது கண்டிப்பா கஷ்டம் தான். முடிச்சிட்டீங்கன்னா போதும் எல்லாம் செட்டில் ஆயிடுவான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் கஷ்டம் தான். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்லாம் கிடைச்சாலே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அந்த மாரிலாம் நெறைய பாருங்க. இன்வெஸ்ட்மென்ட்லாம் பாருங்க. எப்படி இருந்தாலும் மனி தான் மெயின். ஸோ அதுக்கு எய்ம் பண்ணி பண்ணுங்க. அப்பயே உங்களுக்கு நல்லாருக்கும். ஓகே. ஓ ஓகே. எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து தேங்க் யூ. ஓகே தான்.